உலகத்துல யாருமே நம்ப விடாது. நம்பினாலே நம்மளை என்னைக்குன்னு இல்லாம விட்டுவிடுவாங்க. அதுல ஒரே ஒரு ஆளு இவரு தான். அவங்களே வளர்க்கறதுக்கு விற்கிறதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு தான். அதில் என்னை மட்டும் ஒரு குத்தவழி அடிச்சல அடிக்கடி வெயிலுக்கு சும்மா இருவாய முடியல. இப்போ வர போற மச்சான், எப்போ வர போற? தூங்கி எழும்பும் போது உன்னை காணவில்லை மச்சான். நீ எங்கதான் போனியோ, உன்னை என்னதான் பண்ணாங்களோ ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் தெரியல, நான் எங்க போய் தேட போறேன்னு ஒன்னும் புரியல. தன்னந்தனியா நிக்கிறேன். ஆனால் போட்டு அது எப்படியா போட்டு அது ஒன்றுல நல்லா இருந்துட்டு போட்டு இல்லாட்டு யாருக்கா கறி காயிட்டு போட்டு நீ நாங்கெல்லாம் இருக்கோம்ல அதெல்லாம் நினச்சி எனக்கு வருத்தப்படாது. அதான் ஓனரே சொல்லாரே, நாங்கெல்லாம் இருக்கோம்ல போறேன் எனக்கு அதே நினைச்சு வரதுலயே இருக்கா. அது போனா போட்டு விட்டு தள்ளு. எனக்கு போறதுக்கு இவனை ரெண்டு பிளான் போட்டு தான் வெளியே தள்ளிட்டானா போல இருக்கு. அவனுக்கு பைசா கிடைச்சிருக்கான், இவனுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கான். ரெண்டு எடுத்தா நீ கொஞ்சம் பார்த்து எடுத்துதான் இரு. ஏன்னா இவனை ரெண்டு போட்ட பேனாட்டு தான் இருக்கும் போல. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. எங்க மூஞ்ச பார்த்தாலே உனக்கு தெரியலையா? மூஞ்சி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மூஞ்சி. நாங்களும் அப்படிலாம் பிளானே போட மாட்டோம். எங்க கூட இருக்கவும் நல்லா இருக்கவும் தான் நினைப்போம். ஓனரா புதுசாட்டு எலெக்ஷன்ல ஏதாவது அறிவிப்புலாம் விட்டுருக்கா இல்லாட்டி எப்படி? இல்லாட்டி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்களா? நாங்க அதை ஒழிப்போம் இது ஒழிப்போன்னு. புதுசாட்டு யாரும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும். மதுர வீரன் தானே காத்துல கல்வீடு கட்டப்படும். அவனை உசுப்பி விட்ட வீணே. அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். இனி விசிலு பறக்கும் தானே. வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். என் பேர அடி மதுர வீரன் தானே. இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? சிங்கம் போல நடந்து வர. புதுசாட்டுன்னா இப்படிதான் சொல்லணும். சொன்னதே இதுவரை காப்பாற்ற முடியல. திருப்பி இன்னொருத்தன் சொன்னா கேள்வி மட்டும் கேட்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கா? இதுவரை சொன்னதே இதுவரை யாரும் செஞ்சது இல்லையா? இன்னைக்கு ரெண்டு யாரை கொத்தணும்னு அவ வருவா, அவளை நீ கொத்துறான். இதுதான் நடக்கும். வந்தாச்சு இன்னைக்கு எப்பயாவது இவ்வளவு கொத்தனையா? ஐயோ ஓடிட்டாளே. ஆழம் மண்டையம் பேரு ஒரு அழகும் கிடையாது, ஒரு மயரும் கிடையாது. நீ அந்த கொலையை போய் கொத்த போற. உனக்கு வேற வேலை இல்லையா? கொஞ்ச நாள் ஓட்டுறம் இல்லாம இருந்து இவனுக்கு மண்டையம் முடியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவன் அழகு பத்தி என்னைய பத்தி சொன்னான். இன்னொருத்தி கிடைச்சிச்சுன்னா வரட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நைட் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். இது வேற ஒன்றும் இல்லை, சின்ன கடையில் தான். இங்கே தண்ணி வேற நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கி குடிக்க வேண்டிய இருக்கு. சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆச்சு. வெறும் தட்டம் இது மட்டும் தான் வந்திருந்தோம். அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். என்ன இருந்தாலும் ஹோட்டல் பார்க்க பெருசாக இருந்து, ஆனால் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். கடைசியில் ஒரு வேலையே தட்டம் தண்ணி தான் ஆச்சு. அப்புறம் ஒரு வேலை சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் சாப்பாடுலாம் பார்த்தாச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்து. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ரேட்டு தான் பயங்கர கூடுதல். இது சிங்கங்கடை பக்கத்தில் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோவிலில் பொருட்காட்சி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் உள்ளே வந்தேன். இன்னும் சீக்கிரம் அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். இங்கே கடல் கண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வேற 100 தான் பார்த்துட்டுங்க. அதனால நாங்கள் உள்ளே வந்தோம். ஞாயிற்றுக்கிழமைனால சரியான கூட்டமாக இருந்து கடல் கண்ணி பற்றியில் எப்படி இருக்குன்னு 2 கடல் கண்ணி இருந்து 2த்துல ஒன்று 2 தனித்தனியாட்டு வச்சிருந்து நாங்கள் இந்த சைடு தான் போவோம்னு சொல்லிட்டு கிட்ட போனோம். பார்க்க நல்லா தான் இருந்து. தண்ணிக்குள்ளே 2 பேர் மட்டும் இருந்து டைவ்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்து. இனிமே அடுத்து ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக போனேன். கண்டிப்பாக பாருங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோவிலில் உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்தாச்சு. பார்த்துருங்க, இங்கே கடல் கண்ணிலாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த உள்ளே சூப்பராக லைட்டிங் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. இது எதுவுமே இயற்கையான ஃப்ளவர் கிடையாது. எல்லாமே டிசைனிங் தான், எலக்ட்ரானிக் பொருள் தான். இங்கே பாருங்க, சுற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு. இதுலலாம் அந்த பட்டர்ஃப்ளைலாம் எப்படி பறக்க மாரிலாம் வச்சுருக்காங்கன்னு சூப்பராக இருக்குது. நிறைய லைட்டெல்லாம் இங்கே இருக்குது. இது என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த பார்ப்போம். நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ஃபால்ஸ் ஒன்று வச்சுருக்கு. இது சூப்பர் ரியல் ஃபால்ஸ்னு அதில் எழுதி வச்சுருக்கோம். நம்ம பொருட்காட்சிக்கு உள்ள தான் இருக்குது. கண்டிப்பாக பெரிய வீடியோ கண்டிப்பாக போட. இது யூடியூபர் போல் இருக்குது. இவங்க கிட்ட நிறைய செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்குலாம் அவங்கள்ட்ட கேட்க இஷ்டம் இல்லை. ஆனால் நிறைய பேர்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெரிய யூடியூபர் போல் இருக்குது. நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் என்ன பார்த்தாலே தெரியும். சுற்றி அவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்க தான் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. யாருக்கா இவங்கள தெரியுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம நாகர்கோவிலில் தான். அடுத்து எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
கடைசியில் சுற்றி பார்த்துட்டு இருக்க நேரம் ஃபால்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே நல்ல கூட்டம். ஏன்னா நைட் வந்து அடிக்கடி ஹீட்டுக்கு வந்து இங்கே தண்ணி கிட்ட தான் வந்து சூப்பர் வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்தாலே தெரியும் எப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி என்ஜாய் பண்ணால் நாகர்கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. பாய். ஒரு வழியாக சுற்றிட்டு எடுத்துகிட்டு நாகர்கோயிலில் வந்து உள்ளே போகிற பொருட்காட்சியில் சேர்ந்து ஸ்னோ வேல்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே கடல் கண்ணியெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அடுத்து இப்போ ஸ்னோ வேல்ட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. டிக்கெட்லாம் எடுத்த அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடுப்பாயிட்டு அதனால கடைசியில் உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு பார்த்தாச்சுன்னா ஐஸ் கட்டியாட்டு வச்சுட்டு சூப்பராக ஒரு ரூமில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு இருந்து நல்லா தான் இருந்து. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து பாட்டெல்லாம் போட்டிருந்து இதில் ஒரு ஹோல் வழியாக வந்து ஐஸ் கட்டியாட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் அது வாங்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதில் உள்ள கூட்டமும் கூடுதல் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஐஸ் கட்டி மட்டும் தான் வரும், வேறு உள்ள ஒன்றும் இல்லை. என்னை பற்றியில் எப்படி தெரியும், நீ இந்த ஐஸ் கட்டிலாம் பார்த்துட்டு கடைசியில் சூப்பர் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டம் கேட்டுட்டு நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடினாங்க. சூப்பராக இருந்து கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் பிளேஸ். எதுக்கே என்ன அடைச்சி வச்சிருக்காருன்னா எனக்கு பாட்டு சேனல் அங்கே மட்டும் சொல்லிட்டு தானே இருந்தேன். அதுதான் பிரச்சனை. பக்கத்து வரைக்கும் இங்கேயும் இங்கேயுமே ஏறி சடாக்க ஒன்று வளர்த்துருக்கு. அங்கே மட்டும் சடாக்கு நீ கூட்டுக்குள்ளே அடைக்க தான் பெட்ரு போல இருக்கு. எந்த ஏரியாவுக்கு நீ உள்ளே போகவே கூடாது. முக்கியமாக நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. எல்லா ஏரியாவும் உன் ஏரியாவும் கிடையாது. அங்கே போய் பாரு, அதுக்கப்புறம் தான் தெரியும். பக்கத்தில் எங்கேயும் துள்ளிட்டு வழி தெரியாமல் எங்கேயும் போயிடுவா. இதுக்கு மேலே உனக்கு வாயெல்லாம் ரொம்ப கூடுதல். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா உனக்கு வேற வழி இல்லை, ரெக்கையை வெட்ட வேண்டியதான், அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ராமநாதபுரம் மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு போல இருக்குது. ஃப்ரெண்டில் வந்து நிறைய சீனி கிழங்கு, காய்கறி, வேறு முட்டைகோஸ்லாம் நிறைய இருந்து ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்தது மீன் கண்டி தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை பூட்டிகிட்டு போயிட்டாங்க வந்து. ஏன்னா வந்தது நான் 1 மணி போல் தான் வந்திருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் அங்கே மட்டும் மீன் இருந்து. இது வந்து ஒரு 1/4 கிலோ வந்து 350 ரூபான்னு சொன்னாங்க. வேற சுற்றி பார்த்தா ஒரு துண்டு மீன் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய மீன்லாம் போயிட்டு போல இருக்கு. கொஞ்சம் நேரத்தை வந்திருக்கணும் போல இருக்குது. ராமநாதபுரம் மீன் கடை யாருக்காவது இது மீன்லாம் நல்லா ரேட் கம்மியாக கிடைக்குன்னு கொண்டா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ராஜாவூருக்கு வந்துருக்கு. இப்போ வந்து கொடியேற்ற போகிறாங்க. வாங்க போய் பார்ப்போம் கொடியேற்றலாம். இங்கெல்லாம் யாரெல்லாம் ராஜாவூர் பிடிக்குமோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. யாரெல்லாம் கொடியேற்ற பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோழி விலை கொடுக்கணும்னு இருந்தோம். ஆனால் சேவல் வந்து நாட்டு சேவல் யாருக்கும் வேணாம் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நல்ல சேவல் தான். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிடாக்கு எல்லாம் வந்து 1 வருஷம் ஆன சேவல் தான். இது கூவ தொடங்கியாச்சு. அதுக்கு மேலே கிடக்குது வேணாம், இது மட்டும் தான் கொடுக்கும். இதேமாரி 3 அணை கிடக்கு. ஒன்றுக்கு ரேட்டு வந்து 500 ரூபா சொல்லியிருக்கு. 3 அணை சேர்த்து எடுப்பாங்கன்னா 400 450 ரூபாய்க்குனா எடுத்துடலாம். யாருக்கா வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வரும்.